படங்களுக்கான ஓப்பனிங் எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸ், சினிமா வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு. அதில் பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி பெருசாக எடுக்கிறப்ப அதுக்கான வியாபாரம் இருக்கும் எப்பயுமே, அதுக்கான தேட்டர்ஸ் கிடைக்கும். ஆனாலும் சில நேரங்களில் சின்ன படம் வந்து மொத்தத்தை காலிக்கும். ஆனால் விமர்சனம் படிப்பாங்க. விமர்சனம் தான். அது நம்ம வந்து தடுக்கவே முடியாது எந்த காலகட்டம். இப்போ வந்து யூடியூப் சேனல் சரியாக வந்தனால அது உடனே ரிவ்யூ பண்ணிடுறாங்க. அதில் வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அவங்கள பல திறமைசாலிகளை சினிமா பயன்படுத்துது. ஸோ அவங்களும் சினிமாவுக்கு வர்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நிறைய கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஈஸியாக தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் பதிவு பண்ணுறதுக்கும் அதன் மூலியமாக வாய்ப்பு வாங்குறதுக்கும் ரொம்ப நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை, அது என்னுடைய பேசிக் நேச்சரே அப்படி தான். அதில் டக்குன்னு ஏதாவது ஓப்பனாக பேசிடுவேன், தப்பு பேசிடுவேன். என்னுடைய நேச்சர். ஒரு படத்தில் இருக்கும், அந்த படம் ஓட்ட சந்தோஷம் தான் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நம்ம அந்த படத்தை நடிக்கிறோம், சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த படத்தை நம்பி தயாரித்த அந்த தயாரிப்பாளருக்கு, அதே மாதிரி அந்த இயக்குனருக்கு, அதன் மூலியமாக அடுத்த கட்டத்துக்கு போகிற உதவி இயக்குனருக்கு, ஒளிப்பதிவாளருக்கு, ஒளிப்பதிவாளருக்கு, அந்த படத்தில் உட்பட்ட மற்ற எல்லாத்துக்குமே ஒரு ஓடுற படத்தில் இருக்கப்போ ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த எல்சின்ற விஷயம் எல்லாருக்கும் பயங்கர ஒரு ஹைப்பா போயிட்டு இருக்கு. நீங்க அந்த படம் பண்ணும்போது இந்த எல்சின்ற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல வந்து நம்ம லோகேஷ் அவர்கள் வந்து இந்த யூனிவர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ற விஷயம். அது எல்சியூ வந்து எப்படின்னா கைதியில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமா, கைதியில ஆரம்பிச்சு. பட் எனக்கு வந்து அந்த விக்ரம் படத்தோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை பற்றி இறந்துறேன்ல. ஓகே. ஸோ அதனால வந்து அது எல்சியூவில் நான் கண்டினியூ ஆக மாட்டேன். அந்த படத்துல நம்ம 100 நாள்ன்ற ஒரு விஷயம் பெருசா ரெஸ்பான்ஸ் கிடைச்சது விக்ரம் படத்துக்குன்ற போது நம்ம ஒரு ரிசல்ட் ஒண்ணு அந்த படத்துல பார்த்திருப்போம். பயங்கரமான ரிசல்ட்னா தமிழ் சினிமாவே புரட்டி போட்ட மாதிரி கமல் சாருக்கும் அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சிச்சு. அந்த படம் ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன விஷயம் உங்களுக்கு தோணுச்சுண்ணே? அது பெரும் வெற்றி, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி தானே. ஏன்னா வந்து ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் சார் மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் படத்தில் பெரும் வெற்றி பெற்ற படத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருந்தாலும் பெரிய விஷயம். ஸோ அந்த படத்தில் ஒரு கேரக்டராக உலகம் பூரா நம்ம ரீச் ஆகிருக்கப்போ பெரிய விஷயம். எனக்கு இன்னொன்று சந்தோஷம் என்னன்னா, கமல் சாரோட எனக்கு வந்து 2வது படம். ஏன்னா பாபநாசன் நடித்த அந்த படம் பெரிய ஹிட். அதுலேயும் உண்மையிலே நல்ல கேரக்டர் ஜீத்து ஜோசப் சார் கொடுத்தாரு. திருஷ்யமோட தமிழ் வருஷம் ரொம்ப பிரமாதமான கேரக்டர். அந்த படம் பெரிய வெற்றி. அடுத்து இந்த படம் கமல் சாரோட விக்ரம் 2, இதுவும் பெரிய வெற்றி. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, உலகநாயகன் அவரோடலாம் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் கூட சேர்ந்து நடித்தது இருக்குல்ல, உண்மையிலே பெரிய பாக்கியமாக கருதுறேன். தொடர்ந்து பயணிக்கணும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் இப்போ வர படங்கள் எடுத்து பார்க்கும்போது பெரிய பட்ஜெட் படம் வருது. இந்த படத்துக்கு சரியான வரவேற்பு சில படங்களுக்கு கிடைக்காம போகுது. பேன் இண்டியா படம்லாம் வருது. இந்த படம் பெரிய கமர்ஷியல் படமா இருந்தாலும் மக்கள் அந்த படத்தை தூக்கி செலிப்ரேட் பண்றாங்க. சின்ன படங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்றது தயாரிப்புல சைட்ல இருந்தும் சரி, ஒரு இயக்குனர் சைட்ல இருந்தும் சரி ஒரு பெரிய வருத்தம் இருக்குல்லண்ணே. இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அது எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு. எப்படின்னா வந்து பெரிய படங்களுக்கான ஓப்பனிங் எப்பயுமே இருக்க தான் செய்யும். ஆனால் வந்து ஒரு பிஸ்னஸ், இது சினிமான்ற ஒரு பிஸ்னஸ்ஸு. அதில் பெரிய ஆர்டிஸ்ட் போட்டு பிரம்மாண்டமாக செலவு பண்ணி பெருசாக எடுக்கிறப்ப அதுக்கான வியாபாரம் இருக்கும் எப்பயுமே, அதுக்கான தேட்டர்ஸ் கிடைக்கும். ஆனாலும் சில நேரங்களில் சின்ன படம் வந்து மொத்தத்தை காலி பண்ணிடும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். பெரிய பெரிய படங்கள்லாம் வந்தாலும் கூட ஒரு சின்ன சாதாரண படம் வந்து, சாதாரண படம் சொல்லக்கூடாது, ஒரு சின்ன படம் அது வந்து கண்டென்ட்டாக வந்து அடித்து காலி பண்ணிடும் மொத்த பேத்தையுமே. அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது. ஸோ வந்து இன்னொன்று, பெரிய படங்கள் வியாபார ரீதியாக இருந்தாலும் கூட சிறு படங்கள், நல்ல ஒரு கருத்துள்ள படங்கள், அதெல்லாம் வந்து அப்பப்போ தமிழ் சினிமாவோட ரத்தத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா அப்படி தான் ஒரு கண்டென்ட் ஃபிலிம்ஸில் ஒரு அதுதான் வந்து எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக் பூஸ்ட் மாதிரி. இப்போ படங்களுக்கு வர விமர்சனங்கள் ஒன்று இருக்குல்லண்ணே, முதல் நாள் விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோசியல் மீடியால பார்க்குறோம், யூடியூப் இந்த மாதிரி தளங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது சில படங்களுக்கு அந்த விமர்சனம்னாலேயே வந்து அடுத்து வர மக்கள் அந்த படத்தை பார்க்காம போற ஒரு சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு. விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கணும் ஒரு படத்துக்கு வர விமர்சனம்?
விமர்சனம் நம்ம வந்து நம்ம தடுக்கவே முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வெர்ஷன் மாறி இருக்கு அவ்வளோதான். நம்ம ஆரம்ப காலத்துல பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் மீடியா. ஸோ ஓகே. அதில வந்து டெய்லி பேப்பர்ஸில வந்துரும் விமர்சனம். இப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா சனிக்கிழமை வந்துரும். இல்ல வெள்ளிக்கிழமை ஈவினிங்கே மாலை முரசு மாரியான மாலை பத்திரிக்கை இருக்குல்ல, மாலை மலர், மாலை முரசு. அதில ஈவினிங் எழுதிருவாங்க. அ டெய்லி பேப்பர்ஸ் நான் மறுநாள் எழுதுவாங்க மார்னிங். அப்புறம் வீக்லி புக்ஸு அதெல்லாம் வந்துரும். ஆனந்தவிடன், குமுதம், ராணி, கல்கி இந்த மாரி புக்ஸ்லாம் வந்துரும். ஸோ பிரிண்ட் மீடியால வரும். அத படிச்சுட்டு யாரும் வந்து போகாம இருந்தது இல்ல. ஆனாலும் விமர்சனம் படிப்பாங்கல்ல எப்பனாலும். விமர்சனம் விமர்சனம் தான். அது நம்ம வந்து தடுக்கவே முடியாது இந்த காலகட்டத்தில. இப்போ வந்து யூடியூப் சேனல் சரியா வந்தனால, அது உடனேக்குடனே ரிவ்யூ பண்ணிடுறாங்க. அ அதில வந்து ப்ளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. அப்படி இருந்தாலும் அது வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்டது. ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டிருக்காரு. அதில பல பேர் உழைச்சிருக்காங்க. நடிகர்கள், டைரக்டர், கேமராமேன், இன்னும் நெறைய டெக்னீஷியன் உழைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு படத்தை விமர்சனம் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. எப்பயுமே தப்பு கிடையாது. ஆனாலும் ஒரு படத்தை காலி பண்ணுற மாதிரி விமர்சனம் பண்ணுறன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். அதை கொஞ்சம் லைட் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் டீசெண்டாக விமர்சித்தா ஏன்னா பணம் போட்ட தயாரிப்பாளருக்குரிய உதவியாக இருக்கும். ஒரு படத்துல நம்ம சப்போர்ட்டிங் கேரக்டரா பண்றோம். ஆனா அதுக்கு ஒரு ஒரு பயங்கரமா ஒரு லீட் சப்போர்ட்டிங் கேரக்டரா பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ஆக்டரா இருக்கும்போது ஒரு ஏக்கம் ஒண்ணு இருக்கும். நமக்கான ஒரு கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டரோ இல்ல ஒரு ஹீரோயிசம் ஒரு கேரக்டரான விஷயமும் நமக்கு தேவை அப்படின்றபோது, அது மாதிரி உங்களோட எதிர்பார்ப்புகள் தமிழ் சினிமால பயணும்போது இந்த படம் நம்ம இன்னும் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு படங்கள் இருக்கா? இல்ல அந்த மாதிரி யோசனை உங்களுக்குலாம் வந்திருக்கு? இல்லை அந்த மாதிரி எந்த படத்தையும் பற்றி நான் வந்து ம், ம். நினச்சதில்ல. எனக்கு கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நான் வந்து சிறப்பாக செய்யணும்னு நினைப்பேன் எப்பயுமே. ஓகே. இன்னொன்று சிறப்பாக செய்கிறதுன்றதா மீறி தப்பு இல்லாமல் பண்ணி தான் நினைப்பேன். ஸோ அது இன்னைக்கு வரையும் அப்படித்தான் இருக்கேன். லீடு கேரக்டர் எல்லாம் வந்து ஒரு கதை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டர் அடிக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஆசை இருக்கும் எல்லாத்துக்குமே. எனக்கும் ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. விரைவில் நடக்கும் நினைக்கிறேன். எங்களுக்கும் அது பெரிய ஆசையா இருக்கு. கண்டிப்பாக நடக்கணும். கண்டிப்பாக. வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இப்போ ஒரு படம் வருது. அந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு மேடை ஏறி ஒரு விஷயம் பேசுறோம். சில விஷயம் அது தேவையில்லாத நேரத்துல அந்த அந்த கட்டத்துல சூழ்நிலை உருவாகுது. நம்ம அத சோசியல் மீடியால ஒரு ஒரு வைரல் ஆக்கிர்றோம். அது சில பேர் பாராட்டுறாங்க. சில பேர் வந்து இது தேவையான வார்த்தையோ அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஸ்டேஜ்ல ஏறி பயன்படுத்தல பார்த்திருக்கோம். அதுக்கும் நீங்க குரல் குடுத்திருக்கீங்க. சமீபத்துல உங்க வீடியோஸ் பார்க்கணும். நடந்த அந்த மிஸ்கின் சாரோட விஷயம் எடுத்து பேசலாம் சார். அந்த இடத்துல அந்த விஷயம் தேவைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட குரலும் அந்த இடத்துல ஒலிச்சுச்சு. என்ன விஷயம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது என்னுடைய பேசிக் நேச்சரே அப்படித்தான். ஓகே. டக்குன்னு ஏதாவது ஓப்பனாக பேசிடுவேன். தப்புனா தப்புன்னு பேசிடுவேன். அது என்னுடைய நேச்சர் அது. சின்ன வயசுலேருந்தே அது. ஸோ அந்த மேடையில் அவர் பேசுகிறது என் மனசுக்கு கொஞ்சம் ஒப்பலை. ஸோ அதனால் நான் ஒரு அதே மாதிரி எனக்கு ஒரு மேடை கிடச்சிச்சு. ஒரு அதே மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன். ஸோ அதில் நான் வந்து அதுக்கு என்னுடைய வருத்தத்தை பதிவு பண்ணேன் அவ்வளோதான். இப்போ ஒரு சில ஆக்டர்ஸ் பேர்லாம் சொல்லி அவங்க கூட நீங்களும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்கள்ட்ட ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு தம்பி. எப்படின்னா எல்லாட்டையுமே எப்படி சொல்கிறது, ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். எனக்குமே இருக்கும், ஓகே. உங்களுக்குமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ளஸ்ஸை தான் எடுத்துக்க முடியும். ம். ஆனால் இப்போ வந்து இது ஒரு மீடியானால ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம். அதில் நம்ம பழகக்கூடிய நடிகர் நடிகைகள், மற்ற ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, லைட்மேன்லேருந்து டைரக்டர் வரைக்கும் நம்ம எல்லார்ட்டையும் பழகுறோம். ஸோ எல்லாரோட்டையும் நம்ம வந்து இணக்கமாக ப்ளஸ்ஸாக நம்ம வந்து பழகிக்கணும். அதேமாதிரி அவங்களும் பழகுவாங்க. ஸோ அது வந்து ஆர்டிஸ்ட்டோ ஒரு ஹீரோஸ்ட்டோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஸோ நம்ம எல்லாட்டையும் ஏந்து பழகிக்கணும் அவ்வளோதான். இப்போ வர தமிழ் சினிமால வர நடிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். இந்த விஷயம் நமக்கு கிடைக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்க அருள்தாஸ் சொல்ற ஒரு ஒரு விஷயம்னா என்ன விஷயம் ஷேர் பண்ணுவீங்க? இப்ப நடிக்க வரணும், சினிமால சாதிக்கணும் வர நபர்களுக்கு. கண்டிப்பாக எப்படின்னா நடிப்புன்றது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும். நம்மளும் ஸ்க்ரீனில் நடிக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவோட வளர்ச்சி இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், இல்லை நிறைய யூடியூப் சேனல்ஸு அவங்களுடைய தனித்திறமைகளை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. எங்கேயோ இருந்து ஊர்கள்லேருந்து வெளியூர்கள் வெளிநாட்டிலேருந்துலாம் கூட ரீல்ஸ் பண்ணி போட்டுக்கிறாங்க. அது ஒரு டைப். அவங்கள பல திறமைசாலிகளை சினிமா பயன்படுத்துது. ஸோ அவங்களும் சினிமாவுக்கு வர்றாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நிறைய கேட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஈஸியாக தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்கும் பதிவு பண்ணுறதுக்கும் அதன் மூலியமாக வாய்ப்பு வாங்குறதுக்கும் ரொம்ப நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி இருக்க டிஜிட்டல் மீடியாவில்.
இப்போ சினிமாவுக்கு வந்தாலும் கூட வாய்ப்பு கிடைச்சாலும் கூட முதல் வாய்ப்புன்றது எப்படியாவது தேடி பிடிச்சி உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாக உங்கள் திறமை மூலியமாக கிடைச்சிடும். ஆனால் தக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரும் கண்டிப்பா. கடினமான விஷயம். ஏன்னா இங்கே வந்து அவ்வளவு எப்படி சொல்கிறது காம்படிஷன் இருக்கு இன்னைக்கு. டே டு டே வேறு வேறு ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க புதுசு புதுசாக. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்மளோட திறமைகளை வளர்த்து நம்மளோட திறமைகளுக்கு ஏற்ற ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி அந்த கேரக்டரை வந்து இன்னும் டெவலப் பண்ணி நல்லா உங்களோட திறமையை வெளிப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் நடிகையாகவும் தொடர்ந்து இருக்கணும்னா கடின உழைப்பு தேவை. கடின உழைப்பும் நேர்மையும் உண்மையும் இருக்கும். கண்டிப்பாக லைஃபுக்கு சினிமா உங்களை காப்பாற்றும். எனக்கு என்ன இங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க நடிச்ச படங்கள், முக்கியமான படங்கள் எல்லா படங்களும் 100 நாட்கள் கடந்திருந்தது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். தர்மதுரையா இருக்கட்டும் சரி, சமீபத்துல அந்த மகாராஜா இருக்கட்டும் சரி, விக்ரமா இருக்கட்டும் சரி, உங்களுக்கு அது ஒரு ஒரு லக்கி சாவ் மாதிரி நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு விஷயம் 100 நாட்கள் கடந்து வந்துரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல நம்ம நடிச்ச படம். கண்டிப்பாக. என்னன்னா நம்ம ஒரு ஒரு படத்தில் இருக்கோம், அந்த படம் ஓடின சந்தோஷம் தான் நம்மளுக்கு. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம அந்த படத்தை நடிக்கிறோம், சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் அந்த படத்தை நம்பி தயாரித்த அந்த தயாரிப்பாளருக்கு, அதே மாதிரி அந்த இயக்குனருக்கு, அதன் மூலியமா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போகிற உதவி இயக்குனருக்கு, ஒளிப்பதிவாளருக்கு, உதவி ஒளிப்பதிவாளருக்கு, அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற மற்ற எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஓடுற படத்தில் இருக்கப்போ ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். அப்புறம் இந்த இந்த டீம் வந்து வேற ஒருத்தரை டேரக்டர் ஆக்கலாம், இல்லை கேமராமேன் ஆக்கலாம்னு ஒரு இருக்குல்ல, ஒரு லைஃப் இருக்குல்ல, அது முக்கியம் ரொம்ப. இங்கே ஒரு ஓடின படத்தில் ஒரு பெருசாக சக்ஸஸ் ஆன படத்தில் இருந்து அந்த டீம் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும். அது ரொம்ப முக்கியம். அதனுடைய எப்படி சொல்கிறது, அதில் ஒர்க் பண்ண மற்ற ஆட்களுக்கு வந்து நிறைய வேலை கிடைக்கும். நடிகர்களுக்குமே எப்படின்னா அது எப்படின்னா ஒரு ஓடுற படத்தில் வந்து கவனிக்கப்படுவாங்க. ஸோ அதன் மூலியமா வாய்ப்பு வரும். ஸோ எப்பயுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறப்போ. அது வந்து எல்லாத்துக்குமே தேவை. கண்டிப்பா இன்னும் நீங்க நிறைய படங்கள் நடிக்கணும். மக்கள் எந்த நேரமும் மகிழ்விச்சுட்டே இருக்கணும். அது உங்க கேரக்டர்னாலும் சரி, நீங்க நினைச்ச மாதிரி லீட் கேரக்டரை இன்னும் பண்ணி எங்களை எல்லாரும் சந்தோஷப்படுறதுக்கு திரைமொழி சார்பா உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா மக்களுக்கும் நிறைய விஷயம் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. அதாவது என்னுடைய திரை வாழ்வில் சின்ன சின்ன அனுபவங்களை ரொம்ப இல்லைன்னா கூட ஒரு சின்னதாக பகிர்ந்துக்கிட்டேன். அதுக்கு இந்த ஒரு தருணம் வந்து மிக சந்தோஷமான தருணம். இந்த வாய்ப்பை தந்த திரைமொழி சேனலுக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ. நன்றி.